76 குண்டம், 76 குண்டத்தில் இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள். என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை? தமிழன் கோவப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை. தமிழன் யார்? சாதி. தமிழன் மதம். சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான். மேலே எழுந்தால் சாராயம், திரை கவர்ச்சி. மேலே எழுந்தால் பணம் மழை. சத்தான் தமிழன். எந்திரிக்கவே முடியவில்லை. இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ. அவர்கள் பேச மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதுவும் 12:30 மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்களாம். கும்பாபிஷேகத்தை 12:30 மணிக்கு. ஏன்? அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா 12:30 மணி. அதனால என்ன? அதனால தான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ண தான் இந்தியா முன்னேறி இருக்கான். நம்புங்க, இந்தியா முன்னேறிடுச்சு. அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே 12:30 மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா? ஏன்னா அப்ப இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும்டா. அப்ப தமிழ்நாடு தனியா இருக்குது, தனி மந்திரம் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார்? அவர்களே. அவர்களே. என்ன கொடுமடாது, என்ன கொடுமை இது. என்ன செய்யறது சீமான்? ஒரே வழிதான் இருக்கு. ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது. என் உடன் பிறந்தானே, ஒரே வழி. 7ஆம் தேதி நடக்கிற குடமுழுக்கில் தமிழில் குடமுழுக்கு செய்யலை, மந்திரங்கள் ஓதப்படலை. நிறைமொழி மாந்தர், மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள். என் மொழி முழுமையான மொழி. என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை கொண்ட மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய். எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும். நீ பார்க்கலாம், மொழியியல் ஆய்வறிஞர்கள் எல்லோரும் சொல்வார்கள். நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார். நாம பேசுவதே அவர் பேசுகிறார். திருப்பி என்ன சொல்லுகிறார்? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன? இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிதாக கட்டி எழுப்பினார்களே, அதன் வாசலிலே, அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே, தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தான் சீமான் மட்டும்தான். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே. ஏன்? ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை. தமிழனை பிச்சைக்காரனை ஆக்கியாச்சு. தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான். அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான். பதறாகிவிட்டான். அவனுக்கு குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற பெண்களுக்கு 1000, மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு 1000 கொடுத்தால் முடிந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓட்டு போட மாட்டான்னு அது சர்வே எல்லாம் சொல்லுது, அந்த ஆய்வுலாம் சொல்லுதா? 1500 கொடு. இவன் கணக்கெடுக்கிறான்லடா. 40 விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருதுல்ல, அப்புறம் என்ன மாய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்குறடா? டே அயோக்கிய பேல, அப்புறம் புடுங்கிறதுக்காடா காசு கொடுக்குறடா?
ஏண்டா 40 விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற, அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பானாடா அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணையார் மகனாடா இல்லை ஜமீன் திவானாடா பிச்சைக்கார பயல்களா? அவனுக்கு இவ்வளவு வருது, இவனுக்கு அவ்வளவு வருது. எங்கிருந்துடா வருது? திமுக வரும். ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான், அதனால வரணுமா? நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரடா. டே, நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா. இந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார். என்னரும் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தாள்களே, 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா? 1 லட்சம் பிரச்சனைகளை, போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது, எங்களுக்குள் திணித்தது யார்? இதில் என்ன பெருமை இருக்குது? லட்சம் பிரச்சனை இருக்கு, இதுல மறுபடியும் வரணும். ஏன் 2 லட்சம் ஆக்குறதுக்கு? ஏய், உண்மையிலே மூளை இருக்கா? சிந்திக்கிறியா? 3 நிதி ஆயோக கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரேன் மோடி, மோடி வாரேன் ஓடி. அங்க போய் சரியா தீந்தாருன்னு சேர்ந்தார். யார் பக்கத்தில்? சந்திரபாபு நாயுடு. ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன், இப்படி நிற்கிறாப்புல மாலு. அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளையை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம். ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா, நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா. ஐயா, ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பாவப்பட்ட ஆளாக இருக்குது, ஏழை குடும்பமாக இருக்குது, உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயா, எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்க, உதய நிதியையா, இது ரிலீஸ் பண்ணுங்க, விடுவீங்கய்யா. அங்கே போய் எங்கள் ஊரில் மாட்டு தரகு பத்திரிக்கைடா. நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா பெரியப்பாலாம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு. எங்கள் அப்பா என்ன, எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, கையை உள்ளே போட்டு துண்டை மூடிடுவாங்க. என்னென்னா அப்புறமா தான் சொன்னார், இந்த விரலை தொட்டா 500 ரூபா, இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா 1000 ரூபா. விலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத, உள்ளே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படி மோடியும் வரும். நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிறா இருக்கா இல்லையா? அப்ப அவன் பொய் பேசுறேன், அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான் போடுவேன் பாரு. இருக்கா இல்லையா? அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை, வாத்தியாருக்கு அப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள், அவர்கள் வந்து விடுவார்கள். யோ, அவன் எங்க வந்தான்? நீ தான் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான்? சும்மா வந்து ஓடி ஓடி போயிட்டு. டேய், நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் பாரா, ஒரு கோஷ்டி சந்திருக்கு, திமுகவை மறுபடியும் வர விட்டுறப்படாது, அவனை ஒழிச்சிடணும். ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வர விட்டுறப்படாது, பிஜேபி வர விட்டுறப்படாது, அவனை ஒழிச்சிடணும். நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் டேய் இந்த 2 பேரையும் போட்டணும்டா. அப்ப என்ன பண்ணலாம்? டேய், இங்க சிவனுடைய சூலாயத்தேடு, முருகனுடைய வேலாயத்தேடு, வீசா வீசா போட்டு தள்ள வேண்டியதான், 2 பக்கம் வீச வேண்டியதான். 2 கையில் கத்தி சுத்து வம்சத்தில் வந்தவனேன்ற மாதிரி 2 கையில வீச வேண்டியதான்டா தம்பி. நாற்பக்கமும் எதிரி, நடுவில் நம் தமிழ் தாயினா நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன். நமக்கு 4 பக்கமும் எதிரிகள். பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல, அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு. திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு அல்ல, கொடியில் வண்ணம் வெவ்வேறு, எண்ணம் ஒன்றுதான். இந்த 4 பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன். இதுல தயவு பாத்திராத, ஏமாந்திராத. விழிப்புற்ற சமூகத்தில், விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். விட்டுறாத. யாரு? கேரளாவில் பாடுற வேடன் நம்ம தம்பி பாடுறான் பாரு, வீரா விட்டுறாதரா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்? முருகா, உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டுறாதரா, விட்டுறாத. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர்.
ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை, எல்லாமே நமக்கு பிரச்சனை. சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான், தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும். எந்திரிச்சுக்க. இது மாதிரி நின்று முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகப்படாதரா. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போராடி போயிட்டான். கடைசியா நமக்கு கை இருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தான். எல்லாரும் போயிட்டான். சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய், முறவாசல் செஞ்சு பிழப்பு நடத்துறான். முறவாசல் செஞ்சு டேய், இங்க அரசியல், இங்க வார் அரசியல், அரசியல் விடுதலை, அரசியல் விடுதலை என்று வந்தவன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன், அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான். பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான், பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூஷன். இது கிடையாது. நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே. கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையோன் நமக்கு கற்பித்தது. பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும். உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானிச்சு இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு. பசி, கொடும்பசி, கடும்பசி. ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது. ஒன்னை கொத்தலாம், ரெண்டை கொத்தலாம், தற்காலிக பசியை தீர்க்கலாம். ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடு மீன் ஓட உருமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது. சமரசம் கூடாது, சமரசம் கூடாது. சாப்பாட்டில் கூட்டு பொரியல் அவியல், சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான், என்றைக்கும் தனித்துத்தான். நீ நல்லா கொஞ்சிக்கணும். சமரசம் கூடாது. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது, தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளவும் கூடாது. கவனமாயிரு, விட்டுறக்கூடாதுரா, விட்டுறக்கூடாது. வெங்கல சாதாரணமாக விட்டுறக்கூடாது. ஒன்று ரெண்டு பிரச்சனை இல்லை. ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார், பக்தர்கள் போற்றுகிறார்கள், 1000 கோயிலிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள். யார் அற்பர்? எங்கள் அப்பன் மணியரசன், எங்கள் ஐயா வெங்கட்ராமன், எங்கள் ஐயா அடிகளார், நாங்களாம் தான் அற்பர்கள். யாரு? அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள். இவர்களுக்கு எப்படி இருக்கு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இறையடி நிழலே என்று அப்பரடிகளார் பாடினார் நாவுக்கரசர். அந்த மந்திரத்தை சொன்னால் சிவன் கோச்சிட்டு போயிடுவான் நம்மடா.